ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கொய்யா மரத்தை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். புதுசாக நிறைய பூக்கள் வந்திருக்குன்னு. இப்போ அந்த பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சுகளாக மாறிட்டு இருக்கு. இது வந்து ஒரு நீட்டு ரகம்னு நினைக்கிறேன். இது இன்னும் பெருசாகும் போது நம்ம பார்ப்போம் எந்த ஷேப் தான் வருதுன்னு. இது வந்து நாங்கள் விதை போடலை, அதனால இது எந்த ரகம்னு தெரியாது. இது வந்து காய்கள் வரும்போது தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம இந்த கொய்யா மரத்தில் வச்ச பிஞ்சுகள் எல்லாம் நல்லா பெருசாகி இப்போ பழுக்கவே ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பழம் கூட தெரியுது பாருங்க. இதோட டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு இனிமே தான் தெரியும், நம்ம டேஸ்ட் பண்ணாதான் தெரியும். ஏன்னா இது ஒரு தானா முளைச்ச ஒரு மரம். நம்ம எதுவும் விதை போட்டு வளர்க்கல, நாங்கள் எதுவும் நடவு பண்ணல, தானா முளைச்சது தான். நம்ம தோட்டத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு சிகப்பு கொய்யா மரம் இருந்தது. அது நல்லா தான் வந்துட்டு இருந்தது. போன வருஷம் வந்து நல்ல வெயில் அது பட்டு போயிடுச்சு இந்த மரம். இப்போ வந்து இந்த மரம் தானா முளைச்சி வந்ததால இது அப்படியே இந்த இடத்துல வளர விட்டுறலான்னு விட்டுட்டோம். இது ஒரு வளர்ந்து ஒரு 2 வருஷம் தான் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. போன வருஷம் ஃபுல்லாகவே இந்த செடி ஒரே ஒரு குச்சி மாதிரி நின்றுட்டு இருந்தது. ஆனால் இந்த வருஷம் வந்து மடமடன் வளர்ந்துச்சு. உடனே பூ வச்சு காயும் வச்சு பழுத்தே போயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன பிரச்சனைன்னு தெரியல, இருந்தாலும் இது சீக்கிரம் சரி பண்ணிடலாம். ஆனால் பழம் சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னும் நிறைய காய்கள் நல்லா பெரிய சைஸ்லேயே வந்துட்டு இருக்கு. இதை அடுத்த அறுவடையில் நம்ம அறுவடை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.